ஹலோ. இந்தியா vs இங்கிலாந்து 4th டெஸ்ட் நாளைக்கு மான்செஸ்டரில் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்தியா டீம் வந்து மஸ்ட் வின் மேட்ச். ஏன்னா ஆல்ரெடி 2-1 வந்து இங்கிலாந்து லீட் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா வந்து நிறைய இன்ஜுரி வேறு இருக்குது இந்தியன் டீமில். ரிஷப் பண்ட் போன மேட்ச்சில் விரல் ஃப்ராக்சர்னால வந்து பேட்டிங் மட்டும் தான் ஆடினார், கீப்பே நிற்க முடியல. அதுக்கப்புறமா நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஹர்ஷதீப் சிங் இவங்க 2 பேருமே வந்துட்டு இன்ஜூர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக வந்துட்டு அன்சுல் கம்போஜ் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து டீம் அவங்களோட பிளேயிங் 11 ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியா டீம் ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னா, கேஎல் ராகுல் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பன், 1 டவுன் சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறமா கில் கேப்டன், அதுக்கப்புறம் நம்பர் 5ல் வந்து கருண் நாயர், நம்பர் 6ல் துரு ஜுரல் விக்கெட் கீப்பர், அப்புறமா 2 ஆல்ரவுண்டர் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர், பும்ரா அண்ட் சிராஜ் 2 ஃபாஸ்ட் பவுலர், லாஸ்ட்டாக வந்து ஆகாஷ் தீப். ஆனால் அவருக்கு லாஸ்ட் மேட்சே வந்து ஒரு நிகழ் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக வந்து அன்சுல் கம்போஜ். இதை தாண்டி ஏதாவது சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.